Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. என்டிஏ அணின்னு தான் சொல்றீங்க. அதாவது என்டிஏ அணி இல்ல, அது அதிமுக அணி. இந்த பக்கம் திமுக அணினா இந்த பக்கம் அதிமுக அணி தானே இருக்கணும். அது என்ன இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் திமுக அணி, இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் என்டிஏ அணி. அமித்ஷா வந்தாலும் என்டிஏ அணியா இருக்கு, பிரதமர் வந்தாலும் என்டிஏ அணியா இருக்கு. ஆனா தேசிய தலைமையிலேருந்து யாருமே அதிமுக அணின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, என்னைக்காவது கூட்டணி கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியா தெரியல, புரிதல்னு நம்ம எடுத்துக்கலாம். திடீர்னு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி, அவசரம் அல்லது அழுத்தம் எப்படி வேணா இருக்கலாம். ஊழல் புகார் அழுத்தமா? ஊழல் புகார் அழுத்தலாம் இல்லைங்க. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் அதிமுக அணி தான் வெற்றி பெறும். ஏன் வெற்றி பெறும் காரணத்தை சொல்றேன். கமலஹாசன் பிரிச்ச அந்த ஓட்டு தான் திமுகவுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அப்ப இதே போலத்தான் சீமானும் விஜயும் வாக்க பிரிச்சு திமுக வெற்றிக்கு உதவுவாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. திமுகவுக்கு தோற்கடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு நேரடியாக அதிமுக வரும். அது சீமானுக்கோ விஜய்க்கோ போகாது. ஏன் போகாதுன்னா, ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் எலெக்ஷன் வந்துருச்சு. என்டிஏ கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21ஆம் தேதியிலேருந்து பரப்புரைக்கு போகிறாரு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பரப்புரை போகிறதுனால எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றி வாய்ப்பு? ஆனால் எல்லாரும் போல நீங்களும் வந்து என்டிஏ அணின்னு தான் சொல்றீங்க. அதாவது என்டிஏ அணி இல்லை, அது அதிமுக அணி. ஏன்னா இந்த பக்கம் திமுக அணினா இந்த பக்கம் அதிமுக அணி தானே இருக்கணும். அது என்ன இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் திமுக அணி, இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் என்டிஏ அணி. அப்ப இங்க என்டிஏனா இந்த இந்தியா அணி தானே இருக்கணும். ஏன்னா அமித்ஷா வந்தாலும் என்டிஏ அணியா இருக்கு, பிரதமர் வந்தாலும் என்டிஏ அணியா இருக்கு. ஆனா தேசிய தலைமையிலேருந்து யாருமே அதிமுக அணின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லைங்க, என்னைக்காவது காங்கிரஸ்காரர்கள் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா இல்ல திமுக அணின்னு சொல்றாங்களா? திமுக அணி தானே சொல்றேன். ராகுல் என்னைக்கு சொன்னார் ராகுல் காந்தி? ராகுல் காந்தி அட்ரஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு வந்தா, தமிழ்நாட்டுக்கு வந்தா, மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தியை வந்தா என்ன டிஎம்கே அலையன்ஸ் பேசுறாரு, இந்தியா அலையன்ஸ் தான் பேசுறாரு. என்ன இந்தியா அலையன்ஸ் தான் பேசுறாரு. ஆக இது திமுகவுடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் அல்லது திமுக பேச்சாளர்களும் கொண்டு போய் வைக்கிற செய்தி. அது இங்க ஒரு என்டிஏ அணின்னு இருக்கிறதா? இங்க என்டிஏ அணிங்கிறது இந்தியா முழுக்க, அதுல தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறது அதிமுக தான். அப்ப அதிமுக அணி தான் அதிமுக தலைமையிலான தேர்தலை சந்திக்குது என்டிஏ அணியே. ஆக அப்படிதான் இங்க பேசுபொருளா இருக்கணும். ஆனா இல்லாம இது மாறி இருப்பதற்கு காரணம் என்னன்னா திமுக தான். ஏன்னா திமுக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்படி ஒரு விஷயத்த பேசினாங்க. பாஜக ஒரு மதவாத சக்தி, அந்த மதவாத சக்தியோடு இருக்கிற அனைத்து சக்திகளை வீழ்த்தணும் அப்படின்னு பேசி தான் 21ல இருந்து அவங்களோட முயற்சி அது ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா 21 எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. 24 அதிமுகவும் பாஜக பிரிஞ்சு நின்றதுனால வெற்றி பெற்றாங்க. ஆனால் 21 சேர்ந்திருந்தது தவறு. அதே அந்த தவறு ஏன்னா அப்போ சட்டமன்ற தேர்தல் அதிமுக இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருந்திருந்தா, அதாவது திமுக உள்ளே வந்துருக்காது. ஏன்னா பாஜக காட்டி தான் தேர்தலில் வாக்கு வாங்குச்சு. அப்போ அவங்க சேர்ந்துருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாஜகவோட சேர்ந்து இருந்துட்டாங்க. பார்லிமெண்ட்ல 2 பேரும் பிரிஞ்சு தானே இருந்தாங்க. அப்பயும் ஜெயிக்கல. பார்லிமெண்ட்ல பிரியாம பார்லிமெண்ட்ல சேர்ந்து இருந்திருக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இந்தியாவுக்கு ஆனது, ஏன்னா மொத்த ஒரு பிரதமருக்கானது. அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு பார்க்குற பார்வை வேற. ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸா பாஜகங்கிறதா போட்டியா இருக்கும். இந்தியா கூட்டணி கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியா தெரியல, புரிதல்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அது திடீர்னு வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி, அவசரம் அல்லது அழுத்தம் எப்படி வேணா இருக்கலாம். அது அரசியல் ஊழல் புகார் அழுத்தமா? ஊழல் புகார் அழுத்தலாம் இல்லைங்க. அப்புறம் திமுக மட்டும் ஊழல் புகாருக்கு அப்பாற்பட்டா இருக்கு. ஆல்ரெடி 2 பேர் போய் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அமைச்சரவையில இருந்து வெளியே வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜியும் பொன்முடியும். சுப்ரீம் கோர்ட் தான் அவர் வந்து தடுத்து வச்சிருக்காரு. மேல அவர் ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண வேண்டிய பொன்முடியுடைய தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு தான். ஆக நம்ம அதுக்குள்ள போய் பெருசா இது பண்ண வேணாம். ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு கட்சி கூட இருக்கிறவர்களே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ்ல இருந்து டிடிவில இருந்து எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இதையெல்லாம் சரி கட்டி வர்றதுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு 3வது நபராக ஒருத்தர் தேவைப்பட்டார். அந்த 3வது நபர், இப்போ 2 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா யாரோ ஒரு 3வது நபர், மாமனோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்குல்ல. அப்படி ஒரு அவசியத்தில் தான் அது இருந்துச்சு. அதனால அந்த கூட்டணி அமைஞ்சது. ஆனால் அது அமைஞ்சிருக்கு தேவையில்லை. ஏன்னா சட்டமன்றத்துக்கான தேர்தல் இது. இப்போ இந்த பாஜக உள்ள பூந்துரும், மதவாத சக்தி உள்ள பூந்துருங்கிற திமுகவுடைய பிரச்சாரம் எடுபடாமல் போயிருக்கும். இதான்
இது ஒரு பக்கம். ஆனால் சரி இருந்துட்டோம், தொடர்ச்சியாக இருப்போம். 2024 இருந்திருந்தாங்கன்னா கட்டாயம் 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய கண்ணுக்கு முன்னாடி தருமபுரியில் சுவாமியார் வெறும் 20,000 ஓட்டில் தோத்தாங்க. கள்ளக்குறிச்சியில் குமரகுரு முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வெறும் 53,000 ஓட்டில் தோத்தார். அப்போ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கூட இருந்திருந்தா கட்டாயம் 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு இந்த பெரிய மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்காரு. இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் அதிமுக அணி தான் வெற்றி பெறும். ஏன் வெற்றி பெறும் காரணத்தை சொல்றேன். ஏன்னா ஒரு புள்ளி விவரங்கள் இருக்கு. என்னன்னா இப்போ அதிமுக அணி ஆல்ரெடி அதிமுக இண்டிபெண்டன்ட் ஓட்டா ஒரு 34% வாங்கிட்டு இருந்துச்சு. எப்பயுமே அவங்கள ஆவரேஜ் ஃபிகர் சொல்றேன். ஒரு அப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க வாங்குச்சு, இப்ப அதே ஓட்டு தான் இருக்கா? 2021 தேர்தலையும் 34 தாங்க வாங்கியிருக்காங்க. 2024 தேர்தலையும் அதிமுக வாங்கின வாக்கு என்பது 34%. அந்த 34% என்பது அதிமுக கோர் ஓட்டு. இந்த பார்லிமெண்ட்ல எவ்வளவு வாங்கினாங்க? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வேற, சட்டமன்ற எலெக்ஷனுங்கிறது வேற. பார்லிமெண்ட்டில் அது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் காங்கிரஸா பிஜேபி அப்படின்னு தான் இருக்கும். அதே இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்பையும் நீங்கள் அப்படியும் பார்த்தாலும் பார்லிமெண்ட்டில் பிஜேபி அணி வாங்கின ஓட்டு, அதாவது டிடிவி தினகரன் அன்புமணி அவர்கள்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு வாங்கின ஓட்டு 18%. அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அந்த 18 இப்போ சேரும்ல உங்களுக்கு. ஆக அப்படி பார்த்தாலும் பாசிட்டிவ் தான். அதுலயே அன்புமணி இப்ப வந்து ரெண்டு பிரிவு ராமதாஸ் அதிகபட்சமா 4 லட்சம் ஓட்டு வாங்குவாரு 20 லட்சம் ஓட்டுல. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல 20 ஆண்டுகளா தேர்தல் அரசியல வளர்ந்துகிட்டே இருக்கிறதோட மட்டும் இல்லாம ஸ்டாக்னட்டா 20 லட்சம் ஓட்டா 20 லட்சம் ஓட்டு தான். அது தனிச்சு நிக்கட்டும், பிஜேபி கூட போட்டோம், அதிமுக கூட போட்டோம், திமுக கூட போட்டோம், இண்டிபெண்டா போட்டிட்டு. ஏன்னா நீங்க சொல்றீங்க போன எலெக்ஷன்ல டிடிவி தினகரன் இருந்தார் பிரிச்சாருன்னு சொல்றீங்க. இப்ப அவர் உங்க கூட்டணி தான் இருக்காரு. ஆனா அந்த வேலையை இப்ப ராமதாஸ் அணி வந்து செய்யும்ன்றாங்க. ராமதாஸ்லாம் அவ்வளோ ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுங்க. அதிகபட்சம் 4. ஏன்னா அவர், அதாவது ராமதாஸே புலம்புறாரு. என்ன புலம்புறாருன்னா 95% கட்சியுடைய நிர்வாகிகளை அன்புமணி கூட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய புலம்பல் காரணம். இப்போ கட்சி சின்னமும் அவருக்கு தான், கட்சியும் அவருக்கு தான். ஏன்னா அவர் தலைவர், கட்சியுடைய தலைவராக நீங்கள் தான் அதிகாரப்பூர்வமாக ஆக்கிட்டீங்க. திருப்பி அவருடைய பதவி முடிச்சுக்கிறீங்க. பதவி முடிஞ்சமான பொதுக்குழு கூடி முடிவெடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதை அஃபிஷியலாகவே ஆக்கிட்டாங்க. அப்போ அது எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து மக்கள் வாக்குனா ராமதாஸ் அவர்களின் முகத்திற்கான வாக்கு அப்படின்னா அவர் முகத்தை வச்சு எத்தனை பேர் போடுவாங்க? அதிகபட்சமா 4 லட்சத்துல 5 லட்சம் கூட வச்சுங்க. இல்லை இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் வந்து அந்த ஓட்டு ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லைங்க, 5 லட்சம் ஓகே தான். ஆனால் அதிமுக அன்னைக்கு புதுசாக வந்திருக்கு. டிடிவி தினகரன் ஒரு 10 லட்சம் வாக்கு, அன்புமணி ராமதாஸ் ஒரு 15 லட்சம் வாக்கு. பாஜக பழைய பாஜக இல்லை, 3% வாங்கிட்டு இருந்த பாஜக கிடையாது, 11% அவங்க கடைசியாக வந்திருக்குது. அது நீங்கள் குறைச்சி 8% போட்டுங்க. 8% எவ்வளோ வரும்? இந்த சீமான் 8% 35 லட்சம் ஓட்டு. ஸோ இந்த 35 லட்சம் ஓட்டு டிடிவி தினகரன் வாங்கினது, அன்புமணி வாங்கினது எல்லாம் சேர்த்து 25னா ஏறத்தாழ அவர்களுக்கு ஒரு 60 லட்சம் வாக்குகள் அதிமுக அன்னைக்கு புதுசாக கிடைக்கும். இப்போ உள்ள யார் அங்கே பாசிட்டிவாக போயிருக்கா? இவர் மக்கள் நீதி மையம் ஒரு 12 லட்சம் வாக்குகள், கமல்ஹாசன். அதுவும் மக்கள் நீதி மையம் என்ன அடிப்படையில் போனாங்க? ஃபஸ்ட்டு அதே திமுகவை எதிர்த்து நின்று விமர்சனம் பண்ணிட்டு திருப்பி அவர்களோடய போய் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் போன முதல்ல நடுநிலையாளர்களாக ஒரு மாற்றமாக கமல்ஹாசன் தேர்ந்தெடுத்தாலும் கொஞ்சம் ஓட்டு போயிருக்கும்ல, அந்த ஓட்டு எங்கே போவோம்? இப்போ விஜயும் சீமானே அந்த இடத்தான் பார்க்குறாங்க. அப்போ இவர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு கமல்ஹாசன் உதவி பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறையா தொகுதியில் 40க்கும் மேற்பட்ட தொகுதியில் 2000 வாக்குகளில் தோற்றுருக்காங்க. 2000 குறைவான வாக்குகள் அதிமுக தோல்வி தள்ளியிருக்காங்க. அப்படிங்கும்போது கமல்ஹாசன் பிரித்த அந்த ஓட்டு தான் திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இதே போலத்தான் சீமானும் விஜயும் வாக்கை பிரித்து திமுக வெற்றிக்கு உதவுவாங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்போ இந்த பார்வை என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ராட்டஜி கட்டாயம் மக்கள்கிட்ட நடுநிலையாளர்கிட்ட கவனிக்கப்படும். அப்போ நம்ம சீமானுக்கும் விஜய்க்கும் போட்டால், அதாவது அவங்களுக்கு கோர் ஓட்டு வேற, ஜென்ரலான எதையாவது ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவர்களுடைய நடுநிலையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவர்கள் ஓட்டு தான் மாறும் ஓட்டு, அதாவது அலைப்பாயின் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. வேணா மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை திமுக போடுவாங்க, ஒரு தடவை அண்ணாதிமுக போடுவாங்க, ஒரு தடவை பாஜக போட்டு பார்ப்பாங்க, ஒரு தடவை காங்கிரஸ் போடுவாங்க, ஒரு தடவை சீமான் போட்டு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும். அந்த வாக்குகள் என்ன நடக்குன்னா, திமுகவுக்கு தோற்கடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு நேரடியாக அதிமுக வரும். அது சீமானுக்கோ விஜய்க்கோ போகாது. ஏன் போகாதுன்னா, இதே மாதிரி டெஸ்டட் தான் போனது கமல்ஹாசன் நடந்துச்சு. போட்டு பார்த்தாங்க, போட்டு பார்த்து என்ன ஆச்சு? கடைசியில் கமல்ஹாசன் மீண்டும் போய் அங்கே போய் எம்பி ஆகிட்டாரு. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாசிட்டிவாக அதிமுக இருக்குது. அதனால தான் ஸ்ட்ராட்டஜியாகவே இவர் என்ன சொல்கிறார் எடப்பாடியார், மீண்டும் மீண்டும் நம்ம 210 தொகுதியில் ஜெயிக்கும்னு சொல்கிறார். இல்லை எந்த ஆட்சியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அதிருப்தின்றது இருக்கும். அதிமுக ஆட்சியிலையும் இருந்துச்சு, இப்போ திமுக ஆட்சியிலையும் இருக்குது. ஆனால்
போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எதிர்க்கட்சியா நல்லா செயல்பட்டுச்சுன்றதை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சி அதிமுக எதிர்க்கட்சியா செயல்படவே இல்லைன்றது தானே குற்றச்சாட்டாரு. இல்லை அது இவர்களாக வைக்கிற குற்றச்சாட்டுங்க. ஆனால் உண்மை என்னன்னா எல்லா பிரச்சனையும் இறங்கி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக தேர்தல் வேலைகள் எப்படி செய்கிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவர் போன சுற்றுப்பயணத்தை மட்டும் நான் சொல்லலைங்க. வீடு வீடாக போகிறாங்க. வீடு வீடாக ஒவ்வொரு சட்டமன்ற எம்எல்ஏவை நிற்க போகிறவரோ அல்லது முக்கிய பிரமுகர்களோ போய் மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு எஸ்ஐஆருக்கு போய் பார்த்தாங்க, பூத் கமிட்டி வேலையை போய் பார்த்தாங்க. இப்போ வீடு வீடாக பில்லு கம்பேரிசன் போயிட்டு இருக்கு தெரியல. அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்துச்சு பில்லு, திமுக ஆட்சியில் பில்லு எப்படி இருக்குது, விலைவாசி உயர்வு எப்படி இருக்குது, பால் விலை எப்படி இருக்குது, அரிசி விலை எப்படி இருக்குது, பருப்பு விலை எப்படி இருக்குது, இந்த பில் கம்பேரிசன் போயிட்டுருக்கு. பில் கம்பேரிசன் போய் என்ன சொல்கிறாங்க, இப்போ 5000 காசு இதுக்கு திமுக அரசாங்கம் கொடுத்தாலும் மகளிர் உரிமை தொகையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மொத்தமாக இந்த மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, குப்பை கொட்டுவதற்கு வரி, இப்படி எல்லாம் உங்களோட செலவினங்கள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 7 லட்சம் அளவுக்கு உங்களுக்கு கூடுதல் சுமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சராசரியாக ஒரு ஃபிகர் 7 லட்சம் சொல்கிறாங்க. அது முன்ன பின்ன இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சமாவது இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு நட்டம்னு சொல்லி கம்பேரிசன் காட்டுறாங்க. இந்த கம்பேரிசன் காட்டுறது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அது புரியும். இது ஒரு வரவேற்கத்தக்கது. அடுத்தது இந்த கம்பேரிசன் மூலம் ஃபீல்டுக்கு போகிறாங்கல்ல அதிமுக, ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்க்குறாங்கல்ல. அப்படி சரி, இவர்கள் இவ்வளோ போராட்டம் செய்கிறாங்கன்னா அவர்கள் கூடயே இருக்கிற காங்கிரஸ் கட்சி எத்தனை போராட்டம் செஞ்சது? இந்த 5 வருஷத்துல பெருசா ஒண்ணு இல்லை. தாம்பரத்துல ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செல்வபிரதிநிதி தலைமையில் ஒன்று நடந்துச்சு. ஆக வருடத்திற்கு ஒண்ணுங்கிறது ஒரு அடையாளத்துக்கு தானே. ஆனால் அதிமுக அப்படி இல்லையா, விலைவாசி உயர்வு மாவட்டம் பண்றாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய மாணவி கற்பழிக்கு கூட மாநிலங்கள் தழுவி அளவு போராட்டம் பண்ணாங்க. கோவை மாணவி பாதிக்கப்பட்டப்ப மகளிர் இணைப்பு போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்து வரி உயர்வு கண்டிச்சு போராட்டம் பண்றாங்க. மின்சார கட்டண உயர்வு வச்சு போராட்டம் பண்றாங்க. இப்படி அதிமுக அரசு என்பது தொடர்ந்து போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த போராட்டங்களை செய்வதை அதிமுக ஒரு விளம்பர யுத்தியை கடைபிடிக்கிற கட்சி கிடையாதுங்க. பொதுவாக அதிமுக செஞ்ச திட்டத்தையே அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க 7.5% இடஒதுக்கீடை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை திமுக வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த திட்டத்தை திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு அதிமுக ஸ்டிக்கர் ஓட்டணும் மாதிரியா? மகளிர் உரிமை தொகைங்கிறது 2 பேருக்குமே இருக்குங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கையில் இவர்களும் சொன்னாங்க, அவர்களும் சொன்னாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் மகளிர் உரிமை தொகை தருவோன்னு 21 இருந்துச்சு. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் மகளிர் உரிமை தொகை தருவோன்னு இருந்துச்சு. அதனால அது இருக்கு. அவங்க என்ன பேர் வச்சுருந்தாங்க, அதிமுக வச்சிருந்த பேர் குடும்ப விளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 தருவோன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆண்களுக்கும் தருவோனாங்க. ஏன்னா ஆண்கள்னா பெண்கள் இல்லாத குடும்பத்தில் இருக்கின்ற ஆண்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக இது ஒரு பக்கம். இதுவாது 2 பேருக்கும் கிளைம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் 7.5% இடஒதுக்கீடு என்பது யாராவது தேர்தல் அறிக்கையில் வச்சாங்களா? அதிமுக வைக்கல, திமுக வைக்கல. அப்போ அதிமுக உடைய யோசனை, எடப்பாடியாருடைய இபிஎஸ் அவருடைய யோசனை, அவர் கொண்டு வந்து அதை வச்சது. அப்போ அவர் ஆட்சியில் அமுல்படுத்திட்டு போயிட்டாரு. 2020 அமுல்படுத்திட்டாரு. 21 தான் ஆட்சி மாற்றம். அப்போ எப்படி வந்து இது திமுக அது தொடர்பு? ஆனால் இதை சொல்ல மாட்டாங்க. போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிமுக இதை வந்து எந்த போராட்டம் பண்ணாங்க? இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுங்கன்னு கோரிக்கை வச்சாங்களா? எங்கேயாவது திமுக அழுத்தம் கொடுத்தனால தானே செயல்படுச்சு. அதான் ஒரு போராட்டம் காட்ட சொல்லுங்களேன் திமுக. நாங்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். மாணவர் போராட்டம் அதை சுவரட்டி விட்டு போஸ்ட் விட்டு தான் காட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு போஸ்ட் திமுக சார்பாக நாங்கள் இந்த 2020க்கு முன்னாடி நாங்கள் ஒட்டணும்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக செய்யற எல்லா வேலையுமே நல்ல வேலைகளை அவங்களே போஸ்ட் அடிச்சு ஒட்டி வரவேற்க மாட்டாங்க. அதிமுக இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க, இவ்வளவு போராட்டம். அத்திக்கடவு அவினாசி திட்டங்கிறது ஏறத்தாழ அண்ணா காலத்துல இருந்து பேசின திட்டம். அதே 1500 கோடி ரூபாய்க்கு மேல அதை செலவழிச்சா திட்டத்தை வரவழைச்சது நல்ல விஷயம் தான். டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் அறிவிச்சது. இப்படி பல்வேறு திட்டங்கள். நான் கொரோனா காலத்துல இருந்த நெருக்கடியான காலத்தை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணாரு. அதாவது என்னன்னா இலவசமாக அம்மா உணவகத்து மூலம் உணவு கொடுத்தது மூலம் நிறைய பட்டினி சாவல் இல்லாமல் இருந்துச்சு. இல்லைன்னா அன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வாக இருந்துச்சுன்னா கடைகள் நிறைய இல்லைனால இருக்கிற கடை வேலை கூட்டி வச்சான். வெளியே நடமாட முடியாது, வேலை இல்லை. இந்த கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, அந்த மாதிரியான அடிப்படையான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் அப்படியே 10 மடங்காக குறைஞ்சிச்சு. 10 நாள் வேலைக்கு போனவன் 2 நாள் வேலைக்கு போகிற இடத்துக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவங்க வேலை, இப்போ முதலாளி வேலை கொடுக்கறதுக்கு அவனை தங்க வச்சா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவனுக்கு ஒன்று ஆச்சுன்னா பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லி 1000 கண்டிஷன் இருந்துச்சு. இப்போ இங்கே திருச்சியில் இருக்கான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் அவனுக்கு ஒரு ரூமு கொடுக்கணும். அவனுக்கு நோய் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கணும், வேற ஒரு அறை கொடுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது சரி ஒரு 6 மாதம் அப்படியே கடக்கட்டும்டா அப்படின்னு எந்த கட்டட வேலையும் நடக்கலை. இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த உணவகங்கள் தான் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உணவு போட்டுச்சு. ஏன்னா இலவசமாக கொடுச்சு. அப்போன்னு ஒன்று இதே மாதிரி 1 ரூபா 2 ரூபா வாங்கிட்டு கூட இல்லை,
அது ரொம்ப மிக குறைவு. அதை விட குறைவாக கொடுத்து இந்த திட்டத்தை யாருங்க வெளியே பேசுவா? ஆக அதிமுக இருக்கிற பலவீனம் என்பது அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களே வெளியே பேசுறது குறைவு. இந்த கல்யாண சுந்தரம், பரமசிவம் இப்படி கொஞ்சம் பேர் வந்ததுக்கு பிறகுதான் குறைஞ்சபட்சம் இந்த டிவி விவாதங்களாவது பெருசா பேசப்படுது. அதுக்கு முன்னாடி அதிமுக பேச்சு பர்ஃபார்மன்ஸுங்கிறது அவங்க அம்மையார் பேசுனா மட்டும்தான். ஐடி விங் ரொம்ப செயல்படவே இல்லைன்னு தான் சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்களா? செயல்படவே இல்லைன்னு சொல்ல வரல. நாடு ஐடி விங் கொடுக்க செயல்படுறதுனால தான் திமுகவுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. இப்போ இந்த 5000 கொடுத்தாங்களே, கொடுத்ததுனால ஏங்க 28 மாசம் நீங்க கொடுக்காம இருந்தீங்கல்ல, ஆட்சிக்கு வந்தோன்னு தானே தரணுங்க. அப்போ 28 மாசம் 28,000 கொடுங்கன்னு சொல்லி யார் அடிக்கிறா? ஐடி விங் தான் அடிக்கிறாங்க. இப்போ ஏன்னா இருந்த மாதிரி இல்லை. இப்போ இங்கே ஆங்கில பத்திரிகையில் கூட அந்த ஐடி விங்கில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் கோவை சத்யன் அவர்கள் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ராஜ் சத்யன் அவர் தான் அட்ரஸ் பண்ணார். இன்னைக்கு ஆங்கில ஊடகங்களை கூட அதிமுகவில் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காட்டியிருக்கிறது அதிமுக தற்போது இருக்கக்கூடிய ஐடி விங் தான். அதை வந்து எப்படி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்ல முடியும்? பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னும் யுத்தியை அதிகப்படுத்தணுங்கிற. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தளத்துக்கு அவ்வளோ தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மொபைலில் ஒரு ஷார்ட்டாக ஒரு விளம்பரமாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா போய் நீங்கள் எடப்பாடியார் செஞ்ச 7.5 திட்டத்தையே வந்து நீ ஸ்டிக்கர் ஒட்ட முடியுதுன்னா ஒரு முதலமைச்சரால் இது அவதூறுங்க. அவதூறு. அவர் செஞ்ச திட்டத்தை அவர் செய்யட்டும். மகளிர் உரிமை தொகை 2 பேர் கிளைம் பண்ணுங்க. ஏன்னா 2 பேருக்கு 2 பேர் தேர்தல் இருக்குல்ல வச்சுங்க. ஆனால் இது வந்து எந்த அடிப்படையும் இல்லை. ஆனால் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் இதை மேலும் அந்த விளம்பரத்தை அதிகப்படுத்தினாதான் எதிரிகளை வெல்ல முடியுங்கிறது காட்டுது. நீங்க வந்து அதிமுக எல்லாமே சிறப்பாக செயல்படுது, ஐடி விங்லாம் நல்லா செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆனா முன்னாள் அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக பக்கம் படை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல முன்னாள் அமைச்சர் தொழிலாளர் துறை அமைச்சர் நினைக்கிறேன் அதிமுக ஆட்சியில நிலோஃபர் கஃபீல் அவங்க திமுக இணைஞ்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் தனக்கான அதிகாரம் வேணும் அப்படிங்கிற இடத்துல கட்சியில் சீட்டு தருமோ தராதோ அப்படி ஏதாவது ஒரு அவர்களுடைய கணிப்பு அடிப்படையில் அவர்கள் அதை செஞ்சுருப்பாங்க. அல்லது இங்கே அதிமுகவுடைய சேர்ந்தவர்கள் சமீபத்தில் போனவர்கள் எல்லாருமே தான் அங்கே அமைச்சராயிட்டாங்களே. PK சேகர் பாபுலேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து அந்த மாதிரி ஒருவேளை நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ? ஏன்னா நம்ம சிறுபான்மையார் வேறு இருக்கோம். அந்த சிறுபான்மைங்கிற அடிப்படையில் அப்போ சிறுபான்மையினர் வந்து அதிமுகவில் ஒதுக்கப்படுறாங்களா? ஏன்னா அன்வர் ராஜாவும் போயிட்டாரு, முக்கியமான தலைவர். ஒதுக்கப்படலை. அவர்களுக்கு திமுக அந்த நேமை கிரியேட் பண்ண பார்க்குது. அதை கிரியேட் பண்ண பார்க்கறதுனால இவர்கள் அதில் போய் ஒரு ஆதாயம் அடையலாம் அந்த பேரில் அப்படின்னு நினச்சி செய்கிறேன். அப்படி தான் அன்வர் ராஜா போனார், அப்படி தான் இவங்க போனதும். ஏன்னா வந்து அதை செய்ய பார்க்குது. ஆனால் கட்சி அப்படி கிடையாது. அதிமுக என்பது என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு தான். ஏன்னா நோன்பு கஞ்சியிலேருந்து மெட்ரிக் டன் 10,000 மெட்ரிக் டன் வந்து அரிசியை உயர்த்தி கொடுத்தாங்க. அப்போ அதிமுக அரசு தான், எடப்பாடியார் ஆட்சி. அம்மா இருக்கும்போது செஞ்சது மட்டும் இல்லைங்க, இவர் இருக்கும்போது செஞ்சாங்க. அப்படி ஒவ்வொன்றுமே செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அதிமுக அவைத்தலைவர் யாருங்க? தமிழ்மகன் ஹுசேன் தான். அப்போ எத்தனை மாவட்ட செயலர் இருக்காங்க, எத்தனை ஒன்றிய செயலர் இருக்கிறாங்க தெரியுமா அதிமுக? அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை திமுக பயன்படுத்த நினைக்குது. இப்படி யாரோ ஒருத்தர் விரக்தியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் அவர்களை அமைச்சராக்குனாங்களே. இந்த கட்சி தானே அமைச்சராக்குச்சு, அன்வர் ராஜா MP ஆக்குச்சு. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆக்கும் போது எதன் அடிப்படையில் போகிறாங்க? மனோஜ் பாண்டியன் போனார், எந்த அடிப்படையில் போனார்? ஏன்னா அவர்கள் எத்தனை முறைங்க வரலாம் மாநில MP ஆக்கணுங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போய் மக்களவையில் தேர்ந்தெடுக்கிறது வேற, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கோட ஜெயிப்பீங்க. ஆனால் மாநிலங்களவைங்கிறது கட்சியுடைய செல்வாக்கு. கட்சி ஜெயிச்சதை வச்சு உங்களுக்கு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இருந்து நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கூடுதலாக அப்படிங்கிறதா உங்களுடைய இது. அங்கே போனால் திடீர்னு அமைச்சர் ஆகிடலாமோ வந்துடலாமோ. ஏன்னா தங்க தமிழ் செல்வன்னா டிடிவி தினகரன் இருந்தார், இங்கே இருந்து ஆக முடியாதுன்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைங்க, டிடிவி தினகரன் இருந்து தங்க தமிழ் செல்வன் ஏன் போனார்? அவர் இன்னைக்கு MP இருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த இடத்தோட இன்னொரு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான். இக்கரைக்கு அக்கா அது அரசியல் வந்து இயல்பு தானே. அது வந்து நமக்கு சரியாகல, அதனால அங்கே போகிறாங்க. இயல்பு தானே. அது கட்டாயம் நடக்கதாங்க செய்யும். அங்கே அதிமுகலேருந்து அதிமுக வந்தவர்கள் இருக்காங்கல்ல, நம்ம அது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதற்கும் அதிமுக கட்சி வந்து இஸ்லாமியரை ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது இல்லைங்கிற. அப்படி ஒரு விஷயம் அதிமுக இல்லை. அது தனிப்பட்ட நபரா தன்னுடைய ஆதாயத்துக்காக அவங்க போயிருக்காங்கிற. இறுதியாக வந்து இன்னும் 2 மாதம் தான் இருக்கு, எலெக்ஷன் டேட்டை வேறு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து அதிமுக ஆட்சி தான் அமைய போகுதுன்றதுல உறுதியாக இருக்கீங்களா நீங்கள்? அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். உண்மையிலே என்னன்னா எடப்பாடியார் 2000 ரூபாய் தரப்போறதுக்கு பிறகு தானே இவரும் அதே அலௌன்ஸ் பண்ணுறாரு, 5000 கொடுக்குறாரு. அப்போ எதை காட்டுது? தோல்வி பயத்தை தானே காட்டுது. அடுத்ததுங்க சரி இதெல்லாம் விட்டுருங்க. சாதாரண ஒரு பத்திரிகையாளர் நான் அந்த அரசியலை ஏறத்தாழ வந்து நான் வந்து கல்லூரி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டேன். ஏறத்தாழ ஒரு 20 வருஷம் பார்க்குறேன். ஏறத்தாழ ஒரு 10க்கு மேற்பட்ட தேர்தல், இடைத்தேர்தல், பொது தேர்தல், MP தேர்தல் பார்த்துருக்கோம். யாரெல்லாம் அந்த தேர்தலில் கூட்டணி விஷயத்தில் சொதப்புறாங்களோ, சறுக்குறாங்களோ, அல்லது பின்னுக்கு
கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்தா ரிசல்ட்டில் கட்டாயம் தோல்வியை தான் தள்ளுவாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு டில் டேட் இப்போ வரைக்கும் மாணிக்க தாக்கூர் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது வேற நடக்குது, ஆனா பிரிஞ்சு வரல, இன்னும் பிரிஞ்சு வரலங்கிறது அந்த சலசலப்பே நீங்க அனுமதிக்க கூடாது. நீங்க எப்ப இதுல அனுமதிச்சு எப்ப நம்ம பண்ணிருக்கணும்? முதல் 6 மாசம், கடைசி 6 மாசம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும்தான் வேலையா இருக்கணும் தவிர கடைசி இப்போ எலெக்ஷனு ஏப்ரல் முதல் வாரம் ஏறத்தாழ 9லேருந்து 15 தேதிக்குள்ள இருக்குங்கிறாங்க. அதிகாரிகள் மாற்றம் நடந்துருச்சு. அதிகாரிகள் மாற்ற சொல்லி தேர்தல் ஆணையத்தில் உத்தரவு போட்டாச்சு. அங்கேயும் அதிகாரிகளை மாற்றிட்டாங்க. காவல்துறையில் சேர்ந்தவர்கள் 3 ஆண்டுகளில் ஒரு பகுதியில் இருந்தால் மாற்றுங்கன்ட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு எப்படி வந்து அடுத்த தேர்தல் இந்த மாதத்தில் இன்னும் ஓரிரு வாரத்தில் தேர்தலுக்கான தேதியை அறிவிச்சிருவாங்க. பெரும்பாலும் தமிழ்நாடு எப்பயுமே முதல் ஃபேஸ்லேயே தேர்தல் நடந்துடும். அதுவும் மேற்கு வங்காளம் மாதிரியே மற்ற மாநிலம் ரெண்டு கட்டமான நடக்கும், ஒரே கட்டத்தில் முடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது தேர்தல் என்பது அதிகபட்சமாக ஏப்ரல் 2வது வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போ இன்னும் எத்தனை நாள்? ஏறத்தாழ 2 மாதம் தான், சரியாக 2 மாதம் தான். அப்போ இந்த சரியாக 2 மாதத்தில் எப்படி நீங்கள் வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி சீட்டை சமாதானப்படுத்தி எப்படி காங்கிரஸும் திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் போய் வேலை பார்ப்பாங்க? அவங்களாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும். பாஜக அதை பற்றி பேசவே இல்லையே, இன்னும் சீட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அவங்க ஓகேவே பண்ணிட்டாங்களா? என்ன சொல்லிட்டாங்க? கூட்டணி சேரும் போது அதிமுக ஆட்சி, அதிமுக தலைமையில் ஆட்சி, நாங்கள் கூட்டணி அரசியல் பங்கெடுக்க மாட்டேன் வெளிப்படை. நேற்று கூட நயனார் சொல்லிட்டாரு, என்ன வெளிப்படையாக நாங்கள் கூட்டணி அமைச்சர்கள் இப்போ இடம் கேட்க மாட்டோம் என காங்கிரஸை போலன்னு கேட்குறாங்க. நாங்கள் அந்த இடம் கேட்க மாட்டோம் வெளிப்படையாக சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ என்னன்னா அதுக்கு அதிமுக கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புதிய கட்சிகள் வருவோங்கிறதா எதிர்ப்பாங்க. தேமுதிக அவரால் இங்கே வந்துருமோ அப்படிங்கிறாங்க. ராமதாஸை மறுபடியும் சமாதானப்படுத்தி அவரையும் கொண்டு வந்துடுவாங்களோ, அல்லது ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தி இல்லை நீங்கள் வந்து அதிமுகக்குள்ளே வரனாலும் இந்த அணிக்குள்ளே வந்துருங்க, பாஜகவுடைய கவுண்டரில் நீங்கள் ஒரு சீட்டு வாங்கிடுறோம் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆக இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆக இதை தாண்டி கடைசி நேரத்தில் விஜய் கூட வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருவாருங்கிற இடமும் போகுது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு இல்லைங்க. அரசியல் எது வேணால் நடக்கலாங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தாமிரபரணி ஆற்றுல அதாவது மாஞ்சோலை தோட்டத்துறையில் போராட்டம் உண்டு ஒரு கட்சி நடந்துச்சுங்க. அந்த கட்சி அடுத்த தேர்தலில் அதாவது அந்த தோட்ட தொழிலாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இறந்தாங்க. என்ன இறந்ததுக்கு பிறகு அதே கட்சி அடுத்த ஓராண்டில் திமுகவுடன் கூட்டணிக்கு போச்சு. இது நடந்துச்சா நடக்கலையா? அதே போல் இன்னொருத்தரையும் சொல்கிறேன். வைகோ அவர்கள் போடா சிறைக்கு போனார். சிறையில் போட்டது புரட்சித்தலை அம்மா அவர்கள். ஆனால் வெளியே வந்து புரட்சித்தலை அம்மாவுடைய கூட்டணி. ஆக இது 2 பேரும் சொல்லிட்டேன். ஆக அது போல விஜய் அவர்கள் நாளைக்கு வரலாம். எங்க டிடிவி தினகரனும் முதலமைச்சர் ஏபிஎஸ் தான். ஏங்க 66 எம்எல்ஏ வச்சிருக்க அவர் முதலமைச்சராக இருப்பாரா? விஜய் தூக்கி முதலமைச்சராக போடுவாரா? துணை முதல்வர் ஆகிறதுக்கா இவ்வளோ உச்சத்தை விட்டு வந்தார் அவரு? என்னங்க உச்சம்? அதே உச்சம் அஜித்துக்கு இல்லையா? அது சூர்யாவுக்கு இல்லையா? சிவகார்த்திகேயன் இல்லையா? யாருங்க இல்லை? சும்மா இவர்களை விட பெரிய ஸ்டாருங்க ரஜினி. அவரெல்லாம் இந்த அரசியல் வேணாம், பேரை கெடுத்துக்கிறோம் ஒதுங்கி இருக்காரு. புரிதுங்களா? கமல்ஹாசன் தனியாக நின்று முயற்சி பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆகி தான் தனிச்சு போய் நிற்கிறாரு. ஆக உச்சானு இவர் உச்சானு இவரே சொல்லிக்கிறார். பிரபலமான நடிகர், அதுல எந்த மாற்று கருத்து இடம் இல்லை. அவரே 100 படம் நடிச்சு தானே எத்தனை படம்? அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு என்டிஏ கூட்டணிக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தலைகீழ மாறுங்க. இபிஎஸ்ஐ ஆட்சி அமைக்க விட மாட்டேன்னு சொன்னவர் தாங்க டிடிவி தினகரன். இன்னைக்கு இபிஎஸ்ஐ ஆட்சியில் அமர வைப்பதற்காக வேலை பார்ப்பேங்கிறாருங்க. அரசியலில் அனைத்தும் மாறுங்க. காட்சிகள் என்ன வேணாலும் மாறும். முதல் நாள் ஒரு காட்சியா இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு காட்சியா மாறும். அதனால இது மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி.